தற்பொழுது கரூரில் முதலமைச்சர் விஜய் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து அடுத்த கட்ட நிகழ்ச்சிகள் என்னென்ன விஜய் பங்கேற்க உள்ளார்? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூரில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது ரோட் ஷோ மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பார்த்தோம் என்றால் கரூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்றக்கூடிய மக்கள் சந்திப்பில் பங்கேற்ற முதலமைச்சர் அதன் தொடர்ச்சியாக சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ தற்போது மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதல் முறையாக கரூர் மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்டார். அங்கு சுமார் 5000 பேர் கூடியிருக்கக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் பல்வேறு உணர்ச்சிகரமான அந்த பல்வேறு திட்டங்கள் தொடர்பாகவும் அதே போன்று எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் பேசினார். அதன் தொடர்ச்சியாக கரூர் மைதானத்திலிருந்து சுற்றுலா மாளிகை வரை சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு முதலமைச்சர் தற்போது ரோட் ஷோ மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. வழிநெடுவிலும் மக்கள் கூடி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கையசைத்தவாறே தற்போது வேனில் இருந்து கையசைத்தவாறே ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். மக்களும் ஆரவாரமான உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். அந்த வகையில்தான் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது கரூர் மாவட்டத்திற்கு சென்ற விஜய்க்கு கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக கரூர் மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். கருப்பு பேண்ட் கருப்பு சட்டை அணிந்து இந்த கரூர் மாவட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பயணம் மேற்கொண்ட தொடர்ச்சியாக தற்போது ரோட் ஷோ மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. வழிநெடுவிலும் மக்கள் அவருக்கு ஆரவாரத்தோடு கையசைத்தவாறே உற்சாக வரவேற்பையும் அளித்து வருகிறார்கள். 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ரோட் ஷோ என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ரோட் ஷோ மேற்கொள்ளக்கூடிய அந்த இரு புறங்களும் மக்கள் எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில் இருக்க வேண்டும், கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை மையமாக கொண்டு அங்கு இரும்பு தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூர் அட்லஸ் கலையரங்கத்தில் சரியாக அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகாக திருக்காம்பூர் கோவை சாலை பழைய பேருந்து நிலைய ரவுண்டானா லைட் ஹவுஸ் முனை திருமாநிலையூர் தாந்தோணி மலை காளியப்பனூர் வழியாக சுற்றுலா மாளிகை வரை முதலமைச்சர் செல்ல இருக்கிறார். சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ரோட் ஷோவாக செல்லக்கூடிய முதலமைச்சர் மக்களை சந்தித்து கையசைத்தவாறு தற்போது தன்னுடைய ரோட் ஷோவை மேற்கொண்டு வருகிறார். இரண்டு புறங்களும் மக்கள் ஆரவாரமாக உற்சாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் தொடர்ச்சியாக சுற்றுலா மாளிகையில் மதிய உணவு அருந்தும் முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்கிறார். அங்கு நடைபெறக்கூடிய அரசு விழாவிலும் பங்கேற்கிறார். அப்போது மணவாசியில் 1700 கோடி ரூபாயில் தனியார் காலனி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு அரசு துறைகளின் கீழ் பணியாற்றும் வகையில் 32 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். தொடர்ச்சியாக மாலை 4:10 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு கார் மூலமாக 6 மணி அளவில் திருச்சி விமான நிலையம் வந்தடையும் முதலமைச்சர் தனி விமானம் மூலம் புறப்பட்டு 7 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தருகிறார். அந்த வகையில்தான் தற்போது ரோட் ஷோ என்பது நடைபெற்று வருகிறது. சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரோட் ஷோ என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் காவல்துறையினர் ஆங்காங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று மக்களும் தொடர்ச்சியாக சாலைகளில் நின்று முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, இணைப்பில் வந்து கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. தற்பொழுது கரூர் நிகழ்ச்சியில் மக்கள் முன்னணியில் பேசிய முதலமைச்சர் விஜய் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுதன் இணைப்பில் உள்ளார். சுதன், வணக்கம். தற்பொழுது கரூரில் முதலமைச்சர் மக்கள் முன்னிலையில் பேசிய நிலையில் தொடர்ந்து ரோட் ஷோ ஆனது மேற்கொண்டு வருகிறார். மக்களின் வரவேற்பு எப்படி உள்ளது? தொடர்ந்து என்னென்ன பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? அடுத்தடுத்து முதலமைச்சர் என்னென்ன நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். கரூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். அதன் பிறகு சுமார் 285 நாட்களுக்கு பிறகு இன்று முதலமைச்சராக விஜய் கரூருக்கு சென்றுள்ளார். தற்போது முதற்கட்டமாக கரூரில் நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு கரூரில் ஏற்பட்ட அந்த துயர சம்பவம் குறித்து அவர் மனதுருக பேசினார். அதனைத் தொடர்ந்து கடந்த திமுக அரசை தாண்டி பல்வேறு விமர்சனங்களையும் அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருந்தார். அது மட்டுமில்லாது தற்போது மக்களுக்கான ஒரு அரசு நடைபெற்று வருவதாகவும்
யார் லஞ்சம் கேட்டாலும் பொதுமக்கள் தர வேண்டாம் எனவும் அவர் அந்த கூட்டத்தில் எடுத்துரைத்திருக்கிறார். அது மட்டும் அல்லாது எதிர்வரக்கூடிய இடைத்தேர்தலில் திமுக போன்ற கட்சியினர் அவர்கள் நிரூபிக்கட்டும் என்கிற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை முடித்துவிட்டு அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். செல்லும் வழியில் அவர் தற்போது திறந்தவெளி வாகனத்தில் நின்று கொண்டு பொதுமக்களை ரோட் ஷோ மூலம் சந்தித்தவாறு அவர் சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த முறை விஜய் கரூருக்கு வருகை தந்த போது ஏற்பட்ட துயர சம்பவம் போன்று எந்த சம்பவமும் நடைபெறக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து கரூர் மாவட்டத்திற்கு விஜய் சாலை மார்க்கமாக வந்தபோது அவருக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடு என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்ற விஜய் அங்கு தனது உரையை முடித்துவிட்டு அங்கிருந்து தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அவர் செல்லும் வழியில் தற்போது ரோட் ஷோ வழியாக பொதுமக்களை சந்தித்து திறந்தவெளி வாகனத்தில் நின்று மக்களுக்கு கையசைத்து அவர் செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலையின் இரு புறங்களிலும் குவிந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு அரசு துறை சார்ந்த நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் விஜய் வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அரசு துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மணவாசி ஊராட்சியில் 1700 கோடி ரூபாயில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யக்கூடிய தனியார் தயாரிப்பு நிறுவனத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. இந்த தொழிற்சாலை மூலம் அந்த பகுதியில் சுற்றுவட்டாரத்தில் சுமார் 13,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு இன்று மாலை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவரின் குடும்பத்தைச் சேர்ந்த 32 பேருக்கு கருணை அடிப்படையில் பல்வேறு அரசு துறைகளின் கீழ் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் விஜய் வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்று இரவு மீண்டும் அவர் திருச்சி விமான நிலையம் சென்று அவர் சென்னை திரும்புவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் வருகையொட்டி கரூர் மாவட்டம் முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பதும் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக ஒரு மாவட்டத்திற்கு சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது இதுதான் முதல் முறை. எனவே பல்வேறு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கடந்த முறை ஏற்பட்டது போன்ற எந்த ஒரு அசம்பாவிதமும் மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு விரிவான பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட அவர் திருச்சியிலிருந்து கரூர் நோக்கி வரும்போது அவருடைய வாகனத்தின் நெருங்கி ஏராளமான தொண்டர்கள் வந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் பெரும்பாலானோர் செல்போனில் அவரை புகைப்படம் எடுக்க வேண்டும், அவருடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய வகையில் படங்களை எடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முந்தியடித்து வந்த காட்சிகளையும் கூட நம்ம பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் முதலில் காரில் அவர் கரூருக்கு வருகை தந்த அவர் தற்போது அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் இருந்து ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய இந்த ரோட் ஷோ பாதையில் தற்போது அவர் திறந்தவெளி வாகனத்தின் மேல் நின்று கொண்டு அவர் அனைவருக்கும் கையெழுத்துக் கொண்டபடி சென்று வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சுதன், தற்பொழுது கரூரில் முதலமைச்சர் விஜய் பேசிய போது எதிர்க்கட்சி குறித்த பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இது அரசியல் களத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது தேர்தல் பரப்புரைக்கு முன்பாக கரூருக்கு விஜய் சென்றிருந்த போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். அதன் பிறகு சுமார் 200 நாட்களுக்கு மேலாக விஜய் அந்த மாவட்டத்திற்கு சென்று இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை அவர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவில்லை என பல்வேறு விமர்சனங்கள் அரசியல் வட்டாரத்தில் எழுது வந்தது. இந்த நிலையில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அவர் கரூர் மாவட்டத்திற்கு நேரில் வருகை தர இருந்தது. இந்த தொடர்ந்து அவர் கரூர் மாவட்டத்தில் எந்த மாதிரி என்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்பது தமிழ்நாடு முழுவதும் எழுந்திருந்தது. அதற்கு ஒரு பூர்த்தி செய்யும் வகையிலேயே அவருடைய மக்கள் சந்திப்பு கூட்டத்திலுமேயே அவருடைய பேச்சு என்பது இருந்ததாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த கரூர் துயர சம்பவத்தின் போது போலீஸ் நினைத்திருந்தால் அந்த சம்பவத்தை தடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை தடுக்காமல் அவர்கள் நாடகத்தை அரங்கேற்றிவிட்டனர். அதை தானும் முழுமையாக நம்பிவிட்டு அந்த கூட்டத்திற்கு வந்ததாகவும் அந்த கூட்டத்தில் அவர் காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பு என்பது அனைவருக்குமே தெரியும். அதற்கு தேர்தலில் பொதுமக்கள் சரியான பாடம் இருந்தாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் அவர்கள் எந்திரிக்காத அளவிற்கு பொதுமக்கள் தொடர்ந்து பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் அவருடைய உரை போது அவர் பேசியிருந்தார். அது மட்டுமல்லாது கடந்த திமுக ஆட்சியை சாடி பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்திருந்தார். அது குறிப்பாக அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற சபையில் அவர் பேசும்போது கூட அவர் அந்த
கட்சி நிதி பற்றி தான் பேச துவங்கிய உடனே அனைவரும் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார்கள். இனி அடுத்த கூட்டங்களில் பேசும்போது சட்டசபை கதவுகளை மூடிவிட்டு தான் பேச வேண்டும். அனைவரும் தன்னை பேசி என்கிறார்கள். ஆனால் நான் பேச ஆரம்பித்தாலேயே அனைவரும் ஓடிவிடுகிறார்கள். திமுகவை சாடி பல்வேறு விமர்சனங்களை தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் திமுகவின் ஆட்சி போது தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட்ட பின்னரும் கூட தற்போதும் அவர்கள் ஒரு தூக்கத்தில் இருந்து கொண்டு தான் தற்போதும் ஆட்சியில் இருப்பதாக எண்ணிக்கொண்டு தனக்கு இன்னும் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களையும் இடையூறுகளையும் ஏற்படுத்தி வருவதாக அவர் திமுகவை சாடியிருந்தார். எனவே தற்போது திமுக ஆட்சி தமிழகத்தை விட்டு அகற்றப்பட்டு விட்டது. தற்போது மக்களுக்கான ஒரு ஆட்சி நடைபெற்று வருகிறது என்பதை அனைவரும் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் கரூரை சேர்ந்த ஒரு நபர் தற்போது இந்த கேசுக்கு பயந்து அவர்கள் வெளிநாடு சென்று தப்பியிருப்பதாகவும் அவர் பல்வேறு விமர்சனங்களை திமுகவை சாடி அவர் இன்று தினம் பேசியிருந்தார். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது கரூரில் அவர் ரோட் ஷோ மூலம் மக்களை சந்திக்கக்கூடிய காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பல்வேறு திட்ட பணிகளை துவக்கி வைக்க இருக்கிறார். அதன் பிறகு இந்த கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தினர் 32 பேருக்கு அரசு துறைகளில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்க இருக்கிறார். சுதன், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.